यस्याभवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्ये स्वविचार्यपूर्णम् स्तम्भेवतारसमनञ्जलभ्यं लक्ष्मीर्सिंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहदसौग्राणिकायम् शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किय केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवपीतानां सर्वमुनीश्वरं श्रीरङ्गे जयतीन्दुना करुणया असोस्यादिप्रेषितं यादश्री नरसिंहकार्यमुनिपादां प्रेन्द्रं दान् दीक्षादिदयादिविश्वगुणैः भान्तम्बुदाग्रेशं श्रीमद्रङ्गसदारियो नृपतिं तेयो विधिं संशये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरसरदिगुणा सम्यमीन्द्रेण दृष्टां निस्तात्मानन्दसिंहे नरगतिसरसिद्योगिनेदप्रसादात् राज्यं श्रीरङ्गकार्यप्रवेदिपतेः प्राप्तलक्ष्मीकुसुमास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं श्रीरङ्गनाथ सर्वोपेतीन्द्रयुक्तं लक्ष्मीकुसुमजयकोणैकम् श्रीरङ्गवीरमुराढ्रो हृद्यं वेदान्तदेशीन्द्रोज्य सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नरहरिचरचिद्रङ्गभूकार्याभ्यां कारुण्याक्षिभूमेघोः आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वावदूगत्वविदर्शिता गङ्गपूर्वेण सूक्तं वाच्यं नारायणार्यं परमदमनव्याख्यातमेवे श्रीमद्रङ्गसदासंयोगाः मान्तभ्यं श्रीमद्वीरहौद्वाचरपादारविन्दाश्रयं श्रीमद्वेदपदं सदेशेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणदासरवसं नारायणं योगिनं श्रीमद्रङ्गसदायोगिनरक्षात्मरक्षावरं श्रीमद्रङ्गसदारिविरउराड्लब्धागमान्तद्वयम् ईर्षाडम्ब विवर्जितं शुभगुणैर्भान्तं महद्वंसजं वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्य गुणं बुधाग्र्यं नारायणाद्यैर्यकवाविषय्य श्रीरङ्गनाथेतिशेखरम् आश्रयामः திருவேங்கடமுடையான் பாரண்டு தொண்ட பழமையில் ஒன்றுதானே அமையாதோ தானியல் வாழ்வார்க்கு வாணியரப்போ அமலவும் வாழ்வு ஜெயத்யாகிருத சந்திராச துவாந்த வித்வம்சனோதய பிரபாவான் ஸ்ரீதியா தேவியா பரமவியோமபாஸ்கரஹாம். சுவாமி தேசிகன் நம்முடைய சித்தாந்தத்தை பல கிரந்தங்கள், அதாவது ஸ்தோத்திர பாடங்கள் மூலமாகவும், தத்துவத்தாகலாகவும், நியாய சிந்தாந்தனம் போன்ற கிரந்தங்கள் மூலியமாகவும், காவியங்கள் மூலியமாகவும், நாடகம் மூலியமாகவும் பறக்க சொல்ற. அதுல சங்கல்ப சூரியோதயம் என்ற நாடகத்தின் மூலியமாக நம்ம பாஷ்யக்காரனுடைய சித்தாந்தத்தை இதுல சொல்ற. இதுல இந்த நாடகத்துல இந்த ஜீவ சமூகம் இருக்குள்ள ஜீவர் சேத்தனர்கள், அவர்களிடத்தில் சில அதுல ஜீவர்கள்ல நல்ல குணத்தை உடையவர்கள் இருக்கா, துர்குணத்தை அதாவது கெட்ட குணத்தை உடையவர்களும் இருக்கா, அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆக இந்த சேத்தனுடைய குணத்தையே பாத்திரங்களாக ஆக்கி ஒரு நாடகத்தை நமக்கு அளிக்கிறார் சுவாமி தேசிகன். அதுல சாத்விகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய விவேகிகள், விவேக ஞானத்தை உடையவர்கள், விவேகத்தை உடையவர்கள், அவர்களை ஒரு செட்டாகவும், லோகத்தில் இதர விஷயங்கள்ல சிற்றின்பங்கள்ல ஈடுபடக்கூடிய
கெட்ட நடத்தையுடைய ஜீவர்களுடைய ஒரு சமூகத்தை ஒரு பாதத்தில் வாங்கும். அதுக்கு மகாமோகன், மன்மதன் இவர்களை அதாவது கதாபாத்திரங்களாக, சாஸ்திரிகள் விஷயத்துல விவேகன், சுமதி இவர்களை கதாபாத்திரங்களாக கொண்டு இந்த நம்மளுடைய சித்தாந்தத்தை சொல்றார். அதுல இந்த மன்மதன் இந்த நாடகத்தின் ஆரம்பத்துல இந்த மூலப்பகுதியான புருஷனுக்கு மூன்று குழந்தைகள், அதாவது சத்துவ ரஜஸ் தமஸ் இந்த குணங்களை உடையவர்களை மூன்று குழந்தைகளாக்கி, அதுல சத்துவ குணம் உள்ளவன் தனியாக பிரிச்சு மீதி ரஜோகுணம் தமோகுணம் உடையவர்களை தனக்கு சாதகமாக வச்சுட்டு மன்மதன் இந்த நாடகத்தை சொல்றான். அதுல இந்த மூலப்புள்ளியார் புருஷன் தான் தகப்பனார். இந்த தகப்பனார நல்வழிப்படுத்தணுன்றதுக்காக சத்துவகுணம் உள்ள விவேகன் அந்த அப்பாவுக்கு, அப்பா அந்த பிள்ளைகள் சொல்றதெல்லாம் கேட்காத, அந்த ரெண்டு பிள்ளைகளும் உன்னை தவறான வழிக்கு ஆட்சி போயிடுவா, அதனால அவன் சொல்றதை கேட்காத அப்படின்னு இவன் சித்தத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த மன்மதன் நம்ம அப்பாவே அவன் தன் வழி கொண்டு வந்து பார்க்கறான், அதை விடக்கூடாது. அதாவது காமன் எல்லாருக்கும் காமனா இருக்கான், அதாவது பொதுவா இருக்கான். ஏன்னா எல்லாருமே அதிகமா விரும்புறது காமன் தான். அதுதான் சிற்றின்பங்களை ஈடுபட முடியாப்பட்டது, உலக விஷயங்கள்ல ஈடுபட முடியாப்பட்டது அந்த காமம். ஆக அந்த காமத்துக்கு அதிபதியா இருக்கிற காமன் அவன் சொல்றான், நம்ம அப்பாவை அவன் கெடுக்க பார்க்கறான், அதனால அப்பாவை அவனோட சேரவனாடி பண்ணணும் அப்படின்னு அவனுடைய மனைவியான ரத்தி கிட்ட சொல்றான். இதெல்லாம் இது ஒரு காட்சி. அப்போ அந்த மன்மதன் என்ன பண்றான், அந்த விவேகனை பத்தி, விவேகன் அப்பாவே தங்களிடத்துல பிரிக்க பாக்குறான் அப்படின்னு அவனை அயோக்கியன், அவன் பாப்பி அப்படின்னா வெய்யறான். இத கேட்டு விவேகன் அரங்கத்துக்கு வரான். என்னை போய் பாப்பின்னு சொல்றானே, நான் இந்த லோகத்தில் இருக்கிற ஜீவர்கள் எல்லாம் நல்வழிப்படுத்தி அவர்களெல்லாம் எம்பெருமான அடையும்படியாக நான் பண்றதுதான் என்னுடைய நோக்கு. அதனால என்ன போய் பாப்பின்னா அவன் தான் பாப்பி, எல்லாரையும் கெடுக்கிறான் அவன் அப்படின்னு இதெல்லாம் தன்னுடைய மனைவியான சுமத்திக்கிட்ட சொல்லிட்டு வரான். அப்போ இவாளுக்குள்ள சம்பாஷணை நடக்கிறது, அதாவது விவேகனுக்கும் சுமதிக்கும் சம்பாஷணை நடக்கிறது. அதுல இந்த அனாதிகாலமா இந்த ஜீவன் இப்படிலாம் சம்சாரத்துல கஷ்டப்பட்டு இருக்கானே, இவனுக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு தன்னுடைய சந்தேகத்தை கேட்கிறார். அதுக்கு பதில் சொல்றான் விவேகன், கண்டிப்பாக ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து எம்பெருமான் இவர்களை கண்டிப்பா நல்வழிப்படுத்துவான். அதுக்கு முன்னாடி நாம இந்த ஜீவர்கள்லாம் சிதத்தை உபதேசம் பண்ணா அவர்கள் திருந்தி எம்பெருமான தியானிக்க, எம்பெருமானத்துல பக்தி செலுத்துறதுக்கு பிரயத்தனப்படுவார். அதனால எம்பெருமான பீர்த்தி அடைஞ்சு அவளை ஆச்சாரிய சம்பந்தத்தை ஏற்படுத்தி அவர்களெல்லாம் சரணாகதின்ற உபாயத்தை அனுஷ்டிக்க முடியாது பண்ணி மோட்சத்தை அடையும்படியாக கண்டிப்பா ஒரு நாள் பண்ணுவான். அப்படிப்பட்ட கருணையுடையவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அது சொல்லிட்டு வச்சு தன் பத்னியான சுமதி கிட்ட சொல்றான், நீ எல்லா விதத்திலையும் எனக்கு அனுகூலமா இருக்க, நீயோ நல்ல சிந்தை உடையவளா இருக்க, எண்ணங்கள் உடையவளா இருக்க. நான் என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு யாகம் பண்ண போறேன். அந்த யாகத்துக்கு ஒரு யாகம் பண்ணா அதுக்கு எஜமானன் வேணும், பத்னி வேணும், அதுக்கப்புறம் ரித்விக்கள் வேணும், அந்த யாகத்துக்கு தேவதை வேணும், இப்படி எல்லாம் அதுக்கு நியமங்கள்லாம் இருக்கு. ஆக இப்ப என்ன, நான் ஒரு யாகத்தை பண்ண போறேன், அந்த யாகத்துக்கு நீ தான் எனக்கு
நான் எஜமானன், நீ பத்தினி. சமதவாதிகள் குணங்கள், ஆத்ம குணங்கள், ஆத்ம குணங்கள் 8ன்னு சொல்றார். அதெல்லாம் இருக்கட்டும். அவைகள் தான் இந்த மோட்சமாகிற பலனை அடைவதற்கு முளைகளா இருக்கு. அதாவது விதையிலேருந்து முளை கிளம்பும். அந்த முளையிலேருந்து தான் மரம் கிளம்பி பழங்கள்லாம் கிடைக்கும். அப்படி இந்த சமதமாதி குணங்களை கொண்டு இந்த அவைகள் தான் யாகத்துக்கு ரிச்சுக்கள். எம்பெருமான் தான் தேவதை, இந்த ஆத்மா தான் ஹவிசு அப்படின்றத சொல்லிட்டு வரான். त्वया जुष्टपत्न्या विधिवदिह यष्टाशयमहं विदत्ते च आर्त्विज्यं समतममुखोऽयं गुणगणः अकस्मात् उद्देश्यो भवति भगवान् आत्महविषः पशुर्बद्धो मुक्तिं भजति विगलत्कर्मनिगलः. இவ கேட்டாலும் இல்லையோ, சுமதி கேட்டாலும் இல்லையோ, இந்த இப்படி அனாதி காலமா இந்த சம்சாரத்துல கஷ்டப்பட்டு இருக்கான இந்த ஜீவாத்மா, அவனுக்கு எப்பதான் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டாலும் இல்லையோ, அதுக்கு இவன் பதில் சொல்றான். ஸ்வயா ஜுஷ்ட பத்னியா விதிவதிக ஏஷ்டா ஸ்வயமகம். இந்த எஷ்டி யாகம் பண்ண போனேன், அந்த யாகத்துக்கு நான் தான் எஜமான், நீ பத்னி. விதத்தேஜ ஆர்ஜிஜ்யம் சமதம முகோயம் குணகணா. சரி, இதுக்கு யாகத்துக்கு யார் ரித்விகள் அப்படின்னா, சமதம முகோயம், சமதமாதி குணங்கள், இவைகள் தான் ரித்விகள். அகஸ்மாத்து உத்யோசோ பவதி பகவான் ஆத்மஹவிஷா. ஒரு எந்த பலனையும் எதிர்பார்க்காம இந்த பகவானை குறித்து இந்த ஆத்மாவானது அவனுக்கு ஹவிஷாக சமர்ப்பிக்கப்படுகிறது. இப்படி இந்த ஆத்மாவை பெருமாட்டை சமர்ப்பித்த உடனே பசுர்பத்தோ முக்திம் பஜதி விகல கர்ம நிகழா. இந்த ஜீவனுடைய கர்மங்கள்லாம் வினைகள்லாம் இருக்கும் இல்லையோ, விகல, அதெல்லாம் விடுபடுறது. இத்தனை சம்சாரத்தை கட்டுப்பட்டிருந்தவன் பசுர்பத்தா, எப்படி யாகத்துக்கு வெள்ளையாடு, அதாவது யாகத்துக்கு வெள்ளையாடு பசு பலி கொடுக்கணும், அவங்களுடைய அபயம் எடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அதுக்காக அந்த யாகத்துக்கு முன்னாடி ஒரு யூபஸ்தம்பத்துல இந்த ஆட்டை கட்டி வைப்பான். அத மாதிரி நாம் சம்சார பந்தத்துல பசுர்பத்தா, எப்படி பசுவானது யாகத்துல கட்டப்பட்டிருக்கோ அதே மாதிரி இந்த ஜீவாத்மாவானன் இந்த சம்சார தசையில கட்டுப்பட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த சம்சார தசையில கட்டுப்பட்டிருக்கிற ஜீவன் ஒரு அதிர்ஷ்டவசாத்து, ஒரு யாதிர்ச்சிக சுகிருத வசாத்து இந்த ஆத்மாவை எம்பெருமானை சமர்ப்பிச்ச உடனே அவன் என்ன பண்றான், விகல கர்ம நிகழா, இவங்கிட்ட இருந்த பாவங்களை தான் வினைகள்லாம் அறுத்து ஓடும்படியாக பண்றான். வினைகள் போச்சுனாக்க உடனே முக்திம் பஜதி, அவன் மோட்சத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்லிட்டே வரான். இதமப்பி அத்திர பவத்யா பவனியம். அது இந்த அதுக்கு முன்னாடி நான் ஆள போடுறது. அதாவது சுமதி கேட்கிறார், அதாவது இந்த ஜீவனுக்கு ஒரு எம்பெருமானுடைய, அதாவது இவனுடைய கர்ம பலன், கர்மாவானது மாறி மாறி வந்து இருக்கும். ஒரே நாள்ல சில சமயம் சுகமா இருப்பான், அடுத்த நிமிஷம் கஷ்டப்படுவான், அவனுக்கே தெரியாது. இது இந்த கர்மாவுடைய பிரவாகத்துல மாறி 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 வரும். அப்படி இருந்துச்சு ஒரு
ஏதோ ஒரு ஜென்மாவில் அவன் பண்ண ஒரு சுகிருத்தத்தினுடைய விஷயமாக எம்பெருமான் அத்தையே பற்றாசாக கொண்டு அவனுக்கு ஆச்சாரிய கடாட்சத்தை உண்டுபடியா பண்றான். இந்த ஆச்சாரியுடைய கடாட்சமானது அவன் மேல விழுந்த உடனே என்ன ஆகுது, அவன் அப்படியே அந்த ஆச்சாரிய கடாட்சத்தை விழுந்து தலைக்கிறான். அதனால என்ன வருது, அவனுக்கு உடனே நல்ல குணங்கள்லாம் வருது. உடனே உலகத்தில் இருக்கிற சிற்றின்பங்கள்லாம் ஆசை இல்லாம ஒரு ஆசையே இல்லாம போயிடுது. அதுக்கப்புறம் என்ன, அது மட்டும் இல்லை, மோட்சத்தை அடையணும், இந்த சம்சாரம் வேண்டான்ற ஒரு எண்ணமும் வருது அவனுக்கு. உடனே அவனுக்கு நல்ல குணங்கள்லாம் வருது. அந்த நல்ல குணங்கள் தான் மேலும் மேலும் இவனை மோட்சத்துக்கு வேண்டியதான, மோட்சத்தை அடையறதுக்கு வேண்டியதான வழிகள் எல்லாம், அது மேல வேண்டிய காரியங்கள்லாம் செய்யறது. அதாவது லோகத்துல புண்ணியம் பண்ணா ஏதோ சௌக்கியமா இருக்கலாம்னு நினைக்கிறான். புண்ணியம் பண்ணவன் கூட பயந்துட்டே தான் சொர்க்கலோகத்தில் இருக்கான். ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் கழிஞ்சு போயிடுது அவனுடைய புண்ணியங்கள். கழிஞ்சு போச்சுன்னா கடைசியில முடிச்சா திருப்பி கீழே தான் வரணும். அதனால அங்க வந்து அவனு மோட்சத்துல போனாதான் பயம் இல்லாம இருக்கலாம். சொர்க்கம் நல்ல காரியம் புண்ணியம் பண்ணி சொர்க்கத்துக்கு போனாலும் கூட அங்க பயந்துட்டே இருப்பான். ஏன் பயந்துருக்கான், ஒவ்வொரு நாள் கழிஞ்சதுன்னா இவன் நம்ம சம்சாரத்துக்கு போக முடியாது ஆயிடுமே திருப்பியும் அப்படின்ற ஒரு பயம் அவனுக்கு இருந்தே இருக்கும். ஆக அந்த சொர்க்கத்தினுடைய சுகமும் நிலையில்லாது. அதனால இப்ப அப்படிப்பட்ட இந்த லோகத்திலே இருந்துட்டு புண்ணிய காரியங்களை பண்ணிட்டு இருக்குமே, கெட்டது பண்ணாமனா நமக்கு நரகம் கிடைக்கும், அது கெட்டது பண்ணாம நல்ல காரியங்களை புண்ணியமே பண்ணிட்டு இருக்குமே சொர்க்கம் கிடைக்குமே நமக்கு அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நிரந்தரம் கிடையாது. அதனால இப்போ நான் வந்து ஒரு யாகம் பண்ண போறேன். அந்த யாகத்துக்கு நீதான் பத்னி, உன்னோட சேர்ந்தவன் நான் தான் எஜமான். இதுக்கு ஆத்ம குணங்கள் வேண்டியது. ஆத்ம குணம் ரொம்ப அவசியம். அது சமதமாதிகள் அதாவது தாந்திக்ஷாந்தி தயாதிபிஹி சுகுணைஹி பாந்தம் புதாகிரேசனம் சொல்லி எஜுமேஷன்ல சாந்தி சமதமாதின்னு வருது. அங்க வருது என்ன, ஒரு சமயம் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் ஆச்சாரியர்கள் விஷயத்தை அடிக்கடி சொல்லும்போது நமக்கு அது தகட்டாது. சண்டையில் அதாவது குடும்பத்தையே அண்ணன் தம்பிகள் சண்டை வரும், சில சமயம் அதெல்லாம் வரும்போது இல்லையோ. அதே மாதிரி மனத்துல ஐடிகள் இருக்கிறது கைக்கு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஏதோ ஒரு மனசா வந்து ஒருத்தர் கொஞ்சம் தடிச்சு வார்த்தையை பேச ஆரம்பிச்சான். இது ஐசிங்கர் காலில் போய் விழுந்தது. ஐசிங்கர் ஒருத்தர் வெசாலனாக முட்டாளையும் தான், அதுக்கு மேல இந்த வார்த்தையும் சொல்ல மாட்டார். அதனால அந்த கைகிரிபாரனை கூப்பிட்டு, ஏடா முட்டாள, இது பெருமாள் சன்னதியாச்சு, இங்க போய் சண்டை போடலாமா? இங்க அதாவது தபஸ்னுடைய வலிமை இருந்ததுன்னா அந்த தபஸ் பண்ற ரிஷிகளுடைய ஆசிரமத்துல தடாகம் இருக்கும். அந்த தடாகத்துல ஒரே சமயத்துல யானையும் சிங்கமும் தண்ணி குடிக்கும். அது எதனால, இப்ப யானையும் சிங்கத்தையும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆகாது. ஆனா அந்த தடாகத்துல ரெண்டும் சேர்த்து சாப்பிடுறது. இது எதனால, அந்த ரிஷியினுடைய தபோ வலிமத்தினால ஒருத்தர் பரஸ்பரம் விரோதமா இருக்கிறது கூட ஒற்றுமையா இருக்கு. அதனால நீங்க எல்லாம் வந்து நான் சண்டை போடுறத பார்த்தா என்னுடைய தபஸ்தான் குறைஞ்சு போச்சு போல் இருக்கு அப்படின்னு சாய்ப்பேன். அப்போ வந்து சின்ன விஷயம் இருந்த 7ஆம் வயசுங்க 43ஆம் வயசுங்க இருந்த அவளை கூப்பிட்டு கண்டிக்க வேண்டாமா, என்னவோ ஐசிங்கர் இப்படி சாய்ச்சது, என்னுடைய தபசு சரியில்லைன்னா தான் நீங்க இப்படி இருக்குன்னு சாய்ச்சு, அவளை கண்டிக்க வேண்டாமான்னு சாய்ச்சார். சின்ன ஐசிங்கர் இருந்த 7ஆம் வயசுங்கர் உடனே சொன்ன, இது இந்த யார் தண்ணீர் ஒருத்தர் பண்ணிட்டார்,
அதுல நான் தீக்ஷாது தயாதிவி சுபகுணைன்னு எடுத்திருக்காரு. நான் ரொம்ப நான் அப்படி கண்டிக்கிற மாதிரி நடந்துன்னா அந்த தனியில் இருக்கிற பதத்துக்கெல்லாம் அர்த்தம் இல்லாத போயிடும். அதனாலேயே நம்ம அப்படின்னு சொல்லி சாய்ச்சாரம் அனுப்பிங்க. அது மாதிரி தனியில் எப்படி நான் தீக்ஷாந்து தயாதிவி சுபகுணை இப்படின்னு அவ்வளோ நல்ல குணங்கள்லாம் உடையது. அதனால நல்ல யாகத்துக்கு பண்ணணும்னால இந்த சமதமாதி குணங்கள்லாம் அவசியம் போகணும். அது அவைகள்லாம் ரித்விகள். என்ன அந்த சமதமாதிகள் யாகத்தை பண்ணும்போது இந்திரியங்கள்லாம் வெளியில போக எப்படி பண்ணும், மனசை கட்டுப்படுத்தும். அது என்ன யாகம் அப்படி சொன்னா அதுதான் ஆத்மஸ்வரூப சமர்ப்பணம். அதுதான் பிரபத்தின்னு இருக்கு. அந்த யாகத்துக்கு யாரா தேவதை அப்படின்னா லட்சுமி விஷ்ணுநாராயண ஸ்ரீமன் நாராயணன் தான் தேவதை. அப்ப ஹவிஸ் எதிரா அப்படின்னா இந்த ஆத்மா ஜீவாத்மா தான் ஹவிஸ். அந்த ஹவிஸ் தான் சமர்ப்பிக்கப்படுது. இதுல சுவாமி தேசிகன் இந்த பிரபத்தியை பற்றி சொல்லும்போது பிரபத்தி எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா அகம் மத்ரக்ஷண பரஹா மத்ரக்ஷண பலம் ததா ந மம ஸ்ரீபதே ரேவ இது ஆத்மானம் நிஷ்டிபே புதகான்னு சாய்கிறார். பெரிய மகான்கள்லாம் எப்படி நம்ம ஆத்மாவை சாப்பிடுறா அப்படின்னு சொன்னா அகம் அகன்றது ஆத்மஸ்வரூபம், அதான் ஸ்வரூப சாப்பிடணும். அப்புறம் மத்ரக்ஷண பரம், இந்த சரீரத்தோடு கூடிய ஆத்மாவை காப்பாற்றுறதுக்கு வேண்டிய எவ்வளவு பிரயத்தனங்கள் பண்றோம் அதெல்லாம் பரம் தானே. அந்த பரத்தையும் அவங்ககிட்ட சமர்ப்பிக்கணும். அந்த ஸ்வரூபமா ஆத்மாவை அவங்ககிட்ட சமர்ப்பிக்கணும். அந்த சரீரத்துக்குரிய ஆத்மாவை ரட்சணம் பண்ணுறதுக்காக இவன் பண்ற காரியங்கள்லாம் இருக்கே, இந்த ரட்சணத்தையும் அவங்ககிட்ட சமர்ப்பிச்சிடணும். அந்த ரட்சணத்தினால வர பலனையும் எம்பெருமானுக்கே சமர்ப்பிக்கணும். ஆக ஸ்வரூப சமர்ப்பணம், பர சமர்ப்பணம், பல சமர்ப்பணம், இப்படி 3 சமர்ப்பணத்தை உடையது. இதெல்லாம் ஸ்ரீமத் ரகசியத்துல சாங்க பிரபதன அதிகாரத்துல விவரமா பார்க்கலாம். ஆக இந்த பிரபத்தியானது 3 பகுதிகளும் உடையது. 3 பகுதிகள் என்னது? ஆத்மஸ்வரூபம், பர சமர்ப்பணம், பல சமர்ப்பணம். இப்ப முதல்து ஆத்மஸ்வரூபம், 2வது அதுதான் பர சமர்ப்பணம். பரம்னா என்ன? பரம்னா வெயிட். ஆனா நம்ம கையில ஒன்றும் வெயிட் இல்லையே அப்படின்னா இந்த சரீரத்தை நல்லா போஷாக்கா வளர்க்குறோமே அதுவே அதுவே நமக்கு பரம். ஆக அந்த பரத்தை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்குதான் பர சமர்ப்பணம், பரநியாசம் பேர். ஆக இது 3 பகுதிகளுடையது. இந்த பிரபத்தி முதல் ஆத்மஸ்வரூபணம், ஆத்மசமர்ப்பணம், பர சமர்ப்பணம், பல சமர்ப்பணம் அப்படின்னு 3 பகுதியா இருக்கு. ஆத்மசமர்ப்பணம்னு என்ன அப்படி சொன்னா அதாவது இந்த ஆத்மா அகம் சொல்லக்கூடிய இந்த ஆத்மா இருக்க அது என்னுடையது இல்லை, அதுவும் உன்னுடையதுதான் அப்படின்றது இந்த ஆத்ம சமர்ப்பணம் ஸ்வரூப சமர்ப்பணத்தை சொல்றது. இந்த யாகத்தை பண்றதுக்கு எது பரசமர்ப்பணம் யாகத்தை பண்றதுக்கு விவேகம் வேணும். என்ன விவேகம்? இந்த சரீரம் வேற ஆத்மா வேறன்ற விவேகம் வேணும். ஆனால்தான் இந்த விவேகம் தான் எஜமானன் அங்க யாகத்துக்கு. ஒரு யாகத்தை பண்ணணும்னா பத்தினோட சேர்ந்து பத்தினி இல்லாமல் யாகம் பண்ணக்கூடாது. அதனால சாஸ்திரங்கள்லாம் ஸ்திரீகளுக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்துருக்கு. ஒரு தானம் பண்ணணும்னாக்க அவள் தீர்த்தத்தை சேர்த்தாதான் அந்த தானம் பஞ்சமாகும். ஒரு
கிருஷ்ணன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னா அவ அந்த ஜலத்தை எடுத்து புரோகிச்சுட்டு அவன் கையில புரோகிச்சுட்டு அவன் பூமியில அந்த கிருஷ்ணத்தை சமர்ப்பிப்பான். ஆக அவளுடைய அனுமதி இருந்தாலும் அது செல்லும், இல்லைன்னா செல்லாது. அதனால முக்காவாசி ஸ்திரீகளுக்கு சாஸ்திரங்கள்ல ஒரு சக்தியான இடத்தை கொடுத்துருக்கு. அவ இல்லைன்னா தர்மகாரமே நடக்காது. அதுல வேணுதா அடே சாமி கேக்குது சுவாமி, கேக்குறதுடி. அதனால விவேகம் போகணும். அந்த விவேகம் வந்துட்டுன்னா அந்த சிற்றின்பங்கள்ல ஆசை வராது. அதுதான் மோட்சத்தவரை வேற பங்கு ஆசை வராது. நல்ல ஞானம் வரும். அந்த நல்ல அறிவு ஒண்ணா அதுக்குதான் கூட பத்தினி சுமத்தி இருக்கா விவேகனுக்கு. ஆக அந்த புத்தியை கொண்டு அந்த ஆத்மாவை இந்த ஆத்மா என்னுடையது அல்ல, இது எம்பெருமானுடையது அப்படின்ற ஞானம் போகணும். அந்த ஞானத்தோட சமர்ப்பிக்கணும். அதனாலதான் யாக புருஷனோட கூட பத்தினி இருக்க வேண்டும் சொல்றது. அப்படி இந்த ஆத்மஸ்வரூப யாகத்துக்கு இந்த சமதமாதிகள் நல்ல வழியில போறதுக்கும் கெட்ட வழியில போகாத இருக்கிறதுக்கும் இந்த குணங்கள்லாம் ரொம்ப அவசியம். அதனாலதான் அந்த யாகத்துக்கு இவையெல்லாம் ரிச்சிக்காக சொல்லப்படுது. இந்த குணங்கள் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறேன் சுவாமி தேசிகன். இப்போ இந்த ஜீவாத்மா எம்பெருமான்கிட்ட சரணாதி பண்ணலாம், பிரபத்தி பண்ணிடுறான். பண்ண உடனே அவனுக்கு புண்ணியம்ன்றது புண் விலங்கு, பாப்பன்றது இரும்பு விலங்கு, ரெண்டுமே அறுபட்டு போகுது. எப்போ அப்படின்னா சரீரத்தை விட்ட உடனே அந்த விலங்கு எடுத்துட்டானாக்கா அவன் சுதந்திரம் ஆயிடுவான், அதுக்கு மோசத்துக்கு போயிடுவான் அப்படின்னு தான் சொல்றது. இது ஆத்மஸ்வரூபத்தை பத்தி சொல்லியாச்சு. அதுக்கு மேல பரசமர்ப்பணம். பரசமர்ப்பணம் என்ன அப்படின்னா தன்னை காத்து கொள்ளக்கூடியதுக்காக வேண்டிய பிரயத்தனங்கள் எல்லாம் பண்ணணும் இல்லையோ, இவைகள் எல்லாம் அதுவும் அதாவது தன்னை ரசிக்கிற பொறுப்பு அத்தையும் எம்பெருமான்கிட்டே சமர்ப்பிக்கணும். இதுக்குதான் பரசமர்ப்பணம் பேரு, பரநியாசம்னு பேரு. இது பிரபத்தியோட முதல் பாகம் ஸ்வரூப சமர்ப்பணம், ரெண்டாவது பாகம் பரசமர்ப்பணம். ஆக இப்போ மூன்றாவது பலசமர்ப்பணம் இருக்கு. அந்த பலசமர்ப்பணம் என்ன அப்படின்னா, இவன் ஒரு செடியை வளர்க்குறான். செடியை வளர்ந்தா அது நல்லா வளர்ந்து அதுக்கு மேல காய் பூ பூத்து காய் காய்ச்சி அதுக்கப்புறம் பழத்தை கொடுக்குது. அந்த பழத்தை விற்று அவன் பழம் சாப்பிடலாம், இல்லை அந்த பழத்தை அவன் சாப்பிடலாம். ஆக அந்த பலன் கிடைக்குதோ இல்லையோ, இந்த பலனும் எம்பெருமானிடம் சாப்பிடணும். இதுதான் பல சமர்ப்பணம். ஆக இப்படிப்பட்ட இந்த பரசமர்ப்பணம் இருக்க இதுதான் ரொம்ப வசதி. இதுக்கு சத்திரயாகம் சொல்லுவாங்க. இது அது சத்திரயாகிறது ரொம்ப நாள் பண்ணணும். ஆனா இந்த பரநியாசம்ன்றது வரசோட ஒரே க்ஷணத்துல பண்ண போகும். அதுக்கு மேல அடுத்த சொல்லலாம். அப்பிச்ச இதமபி அத்திர பவத்யா பாவனீயம். இதுக்கு மேல இதையும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். ஸ்வரக்ஷண பரார்ப்பண க்ஷணிக சத்ரின க்ஷேத்ரினா பிரவர்த்திய கிருபயா ஸ்திதிம் பிரபுரபு அபூர்வோதயாம் ஜெகத் விபரிவர்த்தன பிரதித நித்திய சக்தி ஸ்வயம் ஷிபத் சபுணகும் அபுரங்குரம் துரிதமஸ்ய லக்ஷ்மிபதி. அதுக்கு மேல
இப்போ கீழே 79வது ஸ்லோகத்துல ஆத்ம சமர்ப்பணத்தை சொல்ற. இப்ப இந்த 80வது ஸ்லோகத்துல தன்னை காக்கக்கூடியதான பர சமர்ப்பணத்தையும் இங்க சொல்ற. அந்த பரசமர்ப்பணத்துக்கு சத்திரயாகம்னு பேரு, சத்திரம்னு பேரு. இந்த ஆனா அந்த சத்திரயாகம்ன்றது ரொம்ப நாளைக்கு செய்யணும். ஆனா இந்த பரசமர்ப்பணம் இருக்க அது ரொம்ப சீக்கிரமா பண்ணிடலாம். அதுதான் இங்க சாகிற ஸ்வரக்ஷண பரார்ப்பண. ஸ்வரக்ஷணம் தன்னை காக்கும் பொறுப்பு இருக்க, பொறுப்பு தன்னை காக்கும் பொறுப்பாகிற பரம். அந்த பரத்தை அவனுக்கு அர்ப்பிக்கிறது க்ஷணிகம், ஒரே நொடியில. ஆனா வேதங்கள்ல சொல்லப்பட்ட சத்திரயாகம் இருக்க அது ரொம்ப நெடுநாளைக்கு பண்ண வேண்டியது. ஆனா நம்மளுடைய பாபங்களை போகக்கூடியதான அதுக்கு வேண்டி பரசமர்ப்பணம் கொஞ்சம் இந்த பரசமர்ப்பணத்தை ஒரே நொடியில பண்ணிடலாம். அதான் க்ஷணிக சத்திரியா. இந்த அந்த யாகத்தில் வேதங்களில் சொல்லப்பட்ட சத்திரயாகமானது அது நெடுநாளைக்கு பண்ண வேண்டியது. ஆனா இங்க பிரபத்தின்ற யாகம் இருக்குது. அந்த பிரபத்தியில பரசமர்ப்பணன்ற சத்திரயாகம் இருக்கு. அந்த பரசமர்ப்பணத்தை ஒரே நொடியில பண்ணிடலாம். கஷேத்ரினா ஜீவாத்மா. பிரவர்த்திய கிருபையா ஸ்திதி பிரபு அபூர்வோ. அந்த பரத்தை யாருக்கு சமர்ப்பிக்கணும்? பெருமாள் கிட்ட சமர்ப்பிக்கணும். ஸ்ரீமன் எம்பெருமான் சமர்ப்பிக்கணும். இப்படி அந்த பரத்தை சமர்ப்பித்த ஜீவனுக்கு ஒரு விசேஷமான நிலை கிடைக்கிறது. அதாவது சத்ரினஹா பிரவர்த்திய கிருபையாஸ்திதிம் பிரபுரபூத பூர்வோதயா. அவன் என்ன பண்றான்? அதுக்கு மேல நல்ல காரியங்களே அவன் எம்பெருமானுடைய கிருபையை கொண்டு நல்ல காரியங்களே பிரவர்த்திக்கிறான். ஜகத் விபரி வர்த்தன பிரீத நித்திய சக்தி ஸ்வயம். இவனுக்கு இப்படி பரசவர்களுக்கு பண்ண ஜீவாத்மாவுக்கு ஒரு விசேஷமான நிலை ஏற்படுறது. என்ன நிலை ஏற்படுது அப்படின்னு சொன்னா, இவன் காமிய கர்மா, இந்த நல்ல புத்தி வந்தவுடனே காமிய கர்மாக்கள் ஈடுபடுறதில்லை. நித்திய கர்மாக்களை விடாம பண்ணணும்ன்ற எண்ணம் வந்து இப்படி அவன் முன்னிருந்த நிலையிலிருந்து மாறி இப்பொழுது நல்ல காரியங்களே பண்ணக்கூடிய தன்மை உடையவனா இருக்கிறதுனால எம்பெருமான் என்ன பண்றான்? அவனுடைய பாபங்களை எல்லாம் போக்கி அவனுக்கு மோட்சத்தை கொடுக்குறான். அதுதான் இங்க சாய்கிறார். ஜெகத் விபரிவர்த்தன பிரீத நித்திய சக்தி ஸ்வயம். ஜெகத் விபரிவர்த்தன, இந்த லோகம் இருக்க, ஜெகத் இருக்கிற ஒத்தனையும் நல்ல வழி போக முடியாது, பண்ணாது. அதனுடைய தன்மை அது. ஆனா எம்பெருமானத்தை பரத்தை சமர்ப்பித்த உடனே இவன் அந்த பிரகிருதியினுடைய வலையில மாட்டிக்காம அதுல இருந்து வெளியில் தப்பிச்சுன்னு வந்துடுறான். பிரதித்த நித்திய சக்தி ஸ்வயம். தன்னுடைய புத்தியும் மாறி போடுது. நல்ல விஷயங்கள இப்ப புத்தியானது நாம பழைய மாதிரி இருக்கக்கூடாது. நாம எம்பெருமானே தியானம் பண்ணிருக்கோம், ஆச்சாரியர்கள் கைங்கரியம் பண்ணணும், பெருமாள் கைங்கரியம் பண்ணணும், இப்படியே இந்த புத்தியே வந்துருக்கோம். அதனால ஷிபத் தியானம் குரன் துரிதவச லக்ஷ்மிபதி. அதனால அது அப்படிப்பட்ட எம்பெருமான அடைவதற்கு இந்த கல்யாணம், அதாவது சமதமான குணங்கள் முளை போல இருக்கு. முளை போலன்னா அதாவது அந்த விதையிலேருந்து மரம் முளைக்கிறதுக்கு முன்னாடி முளை காக்க அந்த முளை ஸ்தானத்துல இவெல்லாம் இருக்கான். ஆனால் நல்ல நல்ல குணத்தை உடையவனாக நல்ல சன்மார்க்கத்துல ஈடுபட்டு எம்பெருமானே தியானம் பண்ணியிருக்கான். அப்படிப்பட்ட இதுக்கு முன்னாடி மாறிப்படையும் இல்லையா? அதுதான் இங்க சொல்றோம். அதுக்கு மேல சொல்ற, அதுக்கு மேல சுமத்தி சொல்ற.
சரி ஆரியபுத்திரா ஏவம் நாம வன்யமான அபோர்கதா புருஷே கதா பவிஷ்யது. சரி நீ ஏதோ சொல்லிடுறேன். இப்போ பெருமாள் ஒரு நல்ல வியாதியத்தை பார்த்து அவனுடைய புத்தி எல்லாம் உலகத்துல சிற்றின்பங்கள் நாடாதபடி எம்பெருமானே சதாகரமும் வர்ணாசிரமம் அப்படியே எம்பெருமான் திருவாங்கலாம் பண்ணிட்டு அப்படியே இருப்பான் அப்படின்னு சொன்ன. அப்போ ஏவம்னாலும் வன்யமான இப்படி நீங்க சொன்ன அளவுல அபவர்கதா புருஷே கதா அபவர்கதா எப்போது மோட்சம் அபவர்கதான்றது மோட்சம் மோட்சையா இருந்த மோட்சத்தை கதா கதா பவிஷ்யதி எப்போது உண்டாதான் இவருக்கு அப்படின்னு கேட்கிறார். உடனே விவேகம் சொல்றான், தேவி திரைலோக்கிய வேதினி. திரைலோக்கி இந்த சமயத்துல அவளுக்கு வேறாட முடியும். திரைலோக்கிய 3 உலகையும் அறிந்தவளாக துஸ்ஸக அநாதி துக்க சாகன நிமக்னத்தை யதாகமம் யதாநியாயம் கேனச்சித் காரணேன சமுத்தாரः சம்பவிஷதி சந்தோஷம் சாவது. அதுக்கு மேல இந்த விவேகன் தன்னுடைய மனைவி கேட்ட கேள்விகளை பதில் கொண்டு வரான். இந்த ஜீவன் எப்படி எப்போது சம்சாரத்தில் விடுபடும் சொன்னோம் இல்லையா, அதுக்கு என்ன சொன்னா, எம்பெருமான ஒரு யாதிர்ச்சியமான சுகிருதத்தை கொண்டு அவனுக்கு ஆச்சார சம்பந்தத்தை ஏற்படுத்துவான்னு சொன்னோம் இல்லையா. அப்படி நல்ல ஆச்சாரம், அப்படிப்பட்ட நல்ல ஆச்சாரனை அடைந்து அந்த ஆச்சாரன் அவனுக்கு காட்டுற நல்வழியிலேயே நடப்பான். அப்படி ஆச்சாரம் நடந்த உடனே எம்பெருமானுடைய தயை இருக்க, அந்த தய இந்த ஜீவனுக்கு படிக்கட்டா இருக்கு. எப்படி படினா, நல்ல கர்மாக்களை பண்றவா படிப்படியா முன்னேறிவா. ஒரே மேல போயிட மாட்டான், படிப்படியா முன்னேறுவான். படிப்படியா முன்னேறினா கீழே அடிபடாது. மேல போய் அங்க தப்பாயிடுச்சு கீழே அடிபடும். ஆக இவன் படிப்படியாக நல்ல காரியங்களை வந்து எம்பெருமானுடைய பிரீதியை சம்பாதித்து ஆச்சாரிய சம்பந்தத்தை பெற்று ஆச்சாரிய உபதேசத்தினால மோட்சோபாயத்தை அனுஷ்டிகளுடைய ஞானம் வந்து மோட்சத்தை அனுஷ்டிப்பான். இதுதான் சுவாமி தேசிகன். இது ஒரு ஏணி கிரமம். விவேக தேவி திரைலோக்கிய வேதினி துஸ்தக அனாதி துக்க சாதன நிவர்க்கத்தை யதாகம் ஆசிரியர்கள் சொல்லியிருக்கிறபடி யதா நியாயம், அதாவது யதா நியாயம் சொல்றத முறைப்படி அர்த்தம். நியாயம்னா முறைப்படி, யதா சாஸ்திரம் யதா முறைப்படி. என்ன கேனச்சித்து காரணம் என்ன, ஏதோ ஒரு காரணத்தினால அவன் நல்ல கர்மாக்கள்லாம் பண்ணி சமுத்தாரக மேல ஏறுவான். படிப்படியா மேல ஏறுவான். கடைசியில மோட்சத்தை அடைவான். அவன் நல்ல மோட்சத்தை அடைவான் அப்படின்னு சொல்றான். இதுதான் சுவாமி தேசிகன் பரமபத சோபானம்னு போட்ட. அந்த பரமபத சோபானத்துல 9 அதிகாரங்கள் இருக்கு. அதாவது விவேகம், நிர்வேதம், விரக்தி, பீதி, பிரசாதனம், உக்கிரமணம், அர்ச்சராதி மார்க்கம், திவ்ய பிராப்தி அப்படின்னு 9 விதமாக படிக்கட்டுகளை நம்ம சொல்ற. அது பரமத சோமானத்தை கந்தத்தை சேவிட்டா நல்லா தெரியும். அதனால முதல்ல எல்லாத்துக்கும் காரணம் விவேகம் வேணும். அந்த விவேகம் வந்துருச்சுன்னா அப்புறம் இந்த சம்சாரத்தை கொடுத்து வேதனைப்படுவோம். வேலைக்குன்னா அந்த சம்சாரம் விரக்தி ஏற்படும். விரக்தி ஏற்படும். இந்த சம்சாரத்திலிருந்து எப்படி நாம மீறுவோம் அப்படின்னு பயம் வரும். பயம் வந்ததுன்னா உடனே எம்பெருமான தியானிக்க ஆரம்பிப்பான். அது ஒரு பிரசாதம். அதுக்கப்புறம் அப்படி எம்பெருமானுடைய அனுகிரகத்தால் அவங்ககிட்ட அவன் திருவிழா உபாயம் பண்ணி
உட்கிரமணம், சரீரம் விட்ட உடனே அவன் மூர்த்தனி நாடி வழியாக பரமத்துக்கு போவான். அப்புறம் திவ்ய தேச பிராப்தி, அதாவது எம்பெருமான் எழுதுறதுக்கு முன்னாடி இருக்கிற கோபுர வாசல்கள் எல்லாம் அடையணும். திவ்ய தேசம், அதாவது வைகுண்டத்துக்கு போவான். அதுக்கப்புறம் நேர பெருமாள் போய் அடைஞ்சு அங்க பரிபூர்ண பெருமாளுக்கு போயிடுவான். இப்படிதான் சொல்லியிருக்கு. ஆனா இப்படி அதுதான் இங்க சொல்றான். தேவி திரைலோக்கிய வேதினி, மூன்று உலகில் அறிந்தவளே, துஸ்தக அனாதி துக்க சாகர நிமக்னத்தை, இந்த துன்பத்தோடு கூடியதான இந்த துக்கமான சாகரத்துல மூழ்கி இருக்கிற இந்த ஜீவன் யதாகமம், யதாகம்னா சாஸ்திரப்படி, யதா சாஸ்திரம், யதாகமம் நியாயம் கேனத்தின் காரணம் என்ன, ஏதோ ஒரு காரணம், அதாவது எல்லாம் அதான் யாதிரிக சுருதான் சொல்லுது. அந்த யாகத்தை கொண்டு சமுத்தாரகா சம்பவிஷதி, இந்த இதுல இருந்து அவன் விடுபடுவான். சந்தோஷம் தான், அதுக்கப்புறம் சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு அது விவேகன் சொல்றான். அதனால இப்படி ஜீவன் பரவத்துக்கு போற வழியை கேட்டு சந்தோஷப்படணும். சந்தோஷம் தாவதாது இகி, அதுக்கு மேல சொல்றான். நிரபாய தேசிக நிதர்சிதாமிமாம் கமலாசகாய கருணாதிரோகணி கமசோ அதிருஷ்டிரஸ்தமிந்ததே பரிசுத்த சத்வ பரிகர்மிதே பதே. இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பகவானுக்கு 2 மனைவிகள், லீலை தயா அப்படின்னு சொல்லுவேன். அதுல இந்த ஜீவாத்மாவானவன் ஆச்சாரியனுடைய நிரபாய தேசிக நிதர்சிதாம் இமாம், ஆச்சாரியனுடைய உபதேசத்தினால அவர் காட்டின மார்க்கத்துல, நல்ல மார்க்கத்துல இவன் பிரயாணம் பண்ணா ஆச்சாரியன் காண்பிக்கிற வழியிலே போனவன். அங்க போனா அது என்ன இமாம்னா இந்த பாதையில ஆச்சாரியர்கள் காட்டுற வழியில போனதுக்க கமலாசகாய கருணாதிரோகிணி, அந்த திருமாவளுடைய தயைன்ற ஏணியை போய் படிக்கணும். கருணாதி அதிரோகிணி படிக்கட்டு வரணும், ஏறது, மேல ஏறது, திருமாவளுடைய கருணையை பிடிச்சிட்டு மேல ஏறணும். கிரமசோ அதிருஷ்டிய கிருஷ்ணா, அது ஒவ்வொரு படியா ஏறணும். மேல இருக்குதா மேற்கொண்டு. அந்த காலத்துலாம் கிராமங்கள்லாம் பார்த்தா தெரியும், ஆத்து உள்ளே மேல பறனை, அதுலதான் அவங்களுக்கு லாக்கர்லாம் கிடையவே கிடையாது. அது மேல போய் அந்த அந்த ஆத்துலயே மேல ஒரு பலகையால் மூடிருப்பா, கீழே மேல இருந்து ஒரு படிக்கட்டு போட்டுருப்பா, அது உள்ள போய் முக்கியமான சாமான்கள்லாம் அங்கெல்லாம் வைப்பா. அதை போட்டு வெளியில ஒரு கதவு போட்டிருப்பா, அந்த கதவை போட்டு கூட்டிட்டு வந்துருவா. இப்படி எல்லாம் பழைய காலத்துக்கு ஆற்றுல பார்க்கலாம். அதெல்லாம் இப்போ புதுசா வர பிளாட் எல்லாம் இந்த டெக்கரேஷன் போட்டு பிளைவுட் அதை லாப்டர்லாம் போட்டு வைக்கலாம். அந்த மாதிரி அந்த பண்ணிட்டு இருந்தா, அந்த மாதிரி இவன் இந்த படிக்கட்டுல ஏறணும். அதிரோகிணி கிரமசோ அதிருஷ்டியா, ஒரே டக்குனு ஒரே படி 2 படி ஏறக்கூடாது, ஒவ்வொரு படியா ஏறணும். அதனாலதான் சுவாமி தேசிகன் ஒவ்வொரு பரவத சோமானத்தை 9 படி ஆக்கினாருங்க. அதிருஷ்டிய கிருஷ்ணா சமிந்ததே, அப்படி படிப்படியா ஏறி அந்த ரஜோகுணம் சமோகுணம் இல்லாததான சத்துவகுணம் நிரம்பியதான பரமபதத்தை அவன் அடையும். அங்க போய் சத்துவ ஒரே குணத்தை கொண்டு அந்த பரமத்தை சீரமா பரிசுத்த சத்துவ பரிகர்மி பதே, நல்ல சத்துவ பதவியை அடைவான் அப்படின்னு சொல்றான். அபிஷ ஸ்வயம் உபசமயந்தி சுவாமின் ஸ்வைரதீலாம் சமதமிக சுகானா சாது பத்தியம் பிரதானம்
नियतं नियमिदानीम् अन्यदा वा भविष्यति निरवधि सुख सिद्धै निष्कम्पानुकम्पा அதுக்கு மேல இந்த எம்பெருமானுடைய தயை இருக்க அது ஒரு ராஜபாட்டை அது ஒரு நேர வைகுண்டத்துக்கு போற பாட்டை. அவன் என்ன பண்றான், இந்த ஜீவாத்மாவை இந்த சரீரத்திலிருந்து வைகுண்டத்துக்கு நேரம் அழைச்சிட்டு போறான். அந்த அழைச்சிட்டு போற வழிக்கு தான் பாட்டான்னு பேரு. இப்போ நெடு தூரம் ரோட்ல நடந்து போறோம் அப்படின்னு சொன்னா வெயிலா இருந்தா ரொம்ப சூடும், மழையா இருந்தாலும் நனைஞ்சு கூடும். அதுக்காக தான் அந்த காலத்துலாம் ஒவ்வொரு இடத்துலையும் தங்கறதுக்குன்னு ஒரு இடம் வைப்பான். அதாவது கூட்டு ரோட்ல வைப்பா. அந்த கிராமங்கள்லாம் கூட்டு ரோட்ல அந்த மண்டபம் இருக்கும். பஸ்ஸுக்காக காத்திருந்தா மழை வந்துட்டு போய் அந்த கூடுல போய் நிற்பா, அந்த சென்டரில் போய் நிற்பா. வெயில தான் மரங்கள் நிறைய இருக்கும், அந்த மரத்து நிழலிலே இருப்பான். இப்படியெல்லாம் அந்த எம்பெருமானுடைய வைகுண்டத்துக்கு போற வழியில ஏதாவது நமக்கு வெயில்லாம் இருக்குமோ அப்படின்னா அங்கதான் வெயிலே கிடையாது. ஏன்னா எம்பெருமானுடைய சௌலபியம் சௌசீல்யம் இவைகள் தான் அங்க மரங்களா இருக்கு, அந்த நேர குணம். ஆக அந்த எம்பெருமானுடைய கருணையானது இந்த தமசு அந்த எம்பெருமானுடைய தயை இருக்க அது என்ன பண்ணுது தெரியுமா, நம்ம கிட்ட இருக்கிற நல்ல குண சமூகத்தெல்லாம் போகுது. ஆக இந்த மதுசூதனுடைய கருணை தான் ஒரு ராஜபாட்டை. இது அந்த எம்பெருமானுடைய கல்யாணங்கள் தான் அங்க மரங்களா இருக்கு. எம்பெருமான தயானது அந்த நம்ம அஜ்ஞானத்தெல்லாம் போகிறது. அதுவும் இல்லாத நம்ம தாபத்திரைதான் பிடிபட்டுருவோம், அந்த தாபத்திரைகள் ஒழுங்கி போடுறது. நியதம் இதானியும் அந்நியதாவா பவித்ரி நிரவதி சுக சித்தி நிஷ்கம்பா. அதனால இவன் இந்த வைகுண்டத்துக்கு போறானே அந்த மார்க்கம் அழியாத மார்க்கம். அது முள்ளெல்லாம் கிடையாது, வெயில் கிடையாது, எல்லாம் அந்த எம்பெருமானுடைய குணங்கள் தான் அங்க நமக்கு வெயில் தான் மேல தருது அப்படின்றத அப்படின்றது இந்த சோதாசர் அவிரல குணாயா மாயாதம பிரதிரோதினி பரிஹித பங்கா தாபைஹி அசங்கடிதா திரிபிஹி மதிரிபு தயா மூர்த்தி திவ்யா நிராகித கண்டகா. அந்த போற வழியில கண்டகா முள்ளெல்லாம் இல்லாதபடி இருக்கு. மதிரிபு தயா மூர்த்தி திவ்யா, அந்த மதுசூதன என்ற அரக்கனை சொன்னானே அந்த எம்பெருமானுடைய தயை இருக்க, அந்த தயை தான் நம்மள பாபம் நம்ம கிட்ட இருக்கிற பாபார முள்ளெல்லாம் எடுக்கிறது. பகதி நிகமாது வர்த்தன் ஏவா புரீம் அபராஜிதாம். அந்த அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய தயையானது இந்த ஜீவனை புரியும்னா என்ன, அந்த அபராஜிதம் சொல்லக்கூடிய ஸ்ரீ வைகுண்டம் அந்த அந்த நகரம் எப்படிப்பட்டதுன்னா அழியாத வஸ்து, அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போறான் அப்படின்னு சொல்லி விவேகன் சொல்றான். உடனே சுமதி ஆரியபுத்திரா அபரிமித பரித ஜந்தோகோ துக்க சாகராத்து உத்தார வச்சனம் பாலஜன சந்தோஷ வச்சனமிவ உபச்சந்தனம் இது பசியா. உடனே சொல்றா, இவ்வளவு காரியங்கள் பண்ற எவ்வளவு நம்மளை வைகுண்டத்துக்கு காட்டு போறானே அந்த பெருமாள் நம்ம ஹிருதயத்திலே இருக்கான். ஏன் இதயத்துல இருக்கான் அப்படின்னு சொன்னா, இந்த சரீரம் எப்போ ஓடுறதோ உடனே இந்த சரீரத்துல இருந்து இந்த ஜீவன ஆட்சின்னு அவன் போறதுக்காக ஹிருதயத்திலே எப்பவும் இருக்கான்.
அப்படிப்பட்ட அந்தர்யாமி இருக்கிற பெருமான் அவன் தான் நம்ம இந்த வைகுண்டத்துக்கு ஆட்சி போறான். உடனே சுமதி சொல்றா, ரொம்ப சந்தோஷம் ஆரியபுத்திரா, அபரிமித துரித பரிதோ, அபரிமிதமான எல்லை இல்லாத பாபத்தை பண்ணியிருக்கான். அப்படிப்பட்ட பாபத்தினால் பீடிக்கப்பட்டு இந்த சம்சார சாகரத்துல அதுல இருந்து வெளிப்பண்ணி மோட்சத்தை அடையலான்னு சொல்றீங்களே, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த குழந்தைகளுக்கு ஏமாத்து ஒரு பொய் சொல்லி இந்த மருந்து கொடுக்கணும்னாக்க அந்த மருந்தை மறைச்சு கொடுப்பா, அந்த குழந்தைக்கு இந்த சாவடி தித்திக்குமார் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்ற வார்த்தை. இந்த ஜீவாத்மாவை பெருமாள் இந்த சம்சார சாகரத்திலேருந்து அவன் ஆயுமே மோசத்துக்கு கொடுப்பான்னு சொல்றது கேட்கறதுக்கு ரம்மியமா இருக்கு. ஆனா ஏதோ இந்த குழந்தைகளுக்கு ஒரு வார்த்தை சொல்ற மாதிரி எங்கிட்ட நீங்க சொல்ற மாதிரி இருக்கு. அதான் சொல்ற பாலஜன சந்தோஷ வச்சனம் இவ ஒரு குழந்தைய திருப்திப்படுத்துறதுக்காக வார்த்தைகள் சொல்ற மாதிரி உபச்சந்தம் இவை என்ன எனக்கு குளிர்ச்சி தரத்துக்காக இந்த மாதிரி வார்த்தை சொல்ற மாதிரி இருக்கு. அப்படியா? இப்படிப்பட்ட ஜீவனை, இவ்வளவு சம்சாரத்துல இருக்கிற ஜீவனை பெருமாள் மோட்சத்துக்கு அழைச்சு போறான். இந்த வார்த்தை எனக்கு சரியா புரியலையே அப்படின்னு சொல்றான். விவேகன் சொல்றான், பத்ரே அவாதிதார்த்த கிராகினி மாஸ்ம மித்யா திருஷ்டம் உபதேச. இந்த பத்ரேன்றது பத்ரம்னா சுபம். பத்ரே மங்களமானவளே, அவாதிதார்த்த கிராகினி, அபாதிதார்த்த கிராகினா ஒரு வார்த்தையை சொன்னா அதுல உண்மையெல்லாம் எடுத்துக்கோ. அதனால உண்மையே கிரகிக்கக்கூடியவள். அபாதிதார்த்த பாதிக்கப்படாத எண்ணத்தை உடையவள் அர்த்தம். விஷயங்களை கொண்டவள் அப்படின்னு எப்பவுமே நல்ல விஷயங்களே சொல்லக்கூடியது. அப்படிப்பட்டவள் அபாதிதார்த்த கிராகினி. மாஸ்ம மித்யா திருஷ்டி முதல். நீ நான் சொல்ற வார்த்தையில நீ சந்தேகப்படக்கூடாது. சுமதி கல்வசி அப்படி திருஷ்டா குச்சித்து ஆப்த ஆகமஸ்ய பாதம். நீ சந்தேகப்பட்டா வேதங்கள் இதெல்லாம் சொல்றது. நான் எட்டுக்கடி சொல்லல. வேதங்கள் இத்தனை சொல்றது. இந்த ஜீவாத்மா இப்படிப்பட்ட ஜீவாத்மாவை பெருமாள் அவனுக்கு காய்ப்பெல்லாம் இந்த சம்சாரத்தினால் வாழ்ந்து காய்ப்படைஞ்சிருக்கான். அவனுக்கு காய்ப்பெல்லாம் போக்கி அவனை சாந்தப்படுத்தி அவனை வைகுந்தத்துக்கு ஆசைப்படான்னு சொல்லியிருக்கு. அங்கங்க அந்தந்த எல்லைகள்ல இவனுக்கு சந்திரங்களை கொடுத்து மாலைகளை கொடுத்து உபச்சாரங்கள் பண்ணி ஆட்சி போறான்னு சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னா இத்தனை நாள் சம்சாரத்தை அவன் கஷ்டப்பட்டிருக்கான். அந்த கஷ்டமெல்லாம் தீர்றதுக்காக பெருமாள் இவ்வளவு உபச்சாரம் பண்ற ஆதிவாகனை கொண்டு இதெல்லாம் வேதம் சொல்லியிருக்கு. அதனால நீ சந்தேகப்பட்டா வேதங்கள்ல சொல்றதுதான் பொய்யாயிடும். அதுவும் இல்லாத அப்படி திருஷ்டா குச்சித்து ஆகமஸ்ய பாதம். நீ இப்படி சந்தேகப்பட்டேன்னா அது சாஸ்திரங்களை சொல்ற வார்த்தைகளுக்கு பாதகம் ஏற்படும். ஐஸ்வர்யவா பக்தர சம்ரட்சண பிரதிஜாத்திய ஏன் பெருமாள் ஒவ்வொரு அவதாரத்தையும் ராமாவதாரத்துல சகுதேவ பிரபன்னாய தவாஸ்மி ஜெயாஜதே அபேன் சர்வபூதேபியோ ததாமி பிரதமமாக சாதிச்சிருக்கேன். இங்க கிருஷ்ணாவதாரத்துல சர்வதர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணஜா அகத்வா சர்வபியோ மோட்சம் மாசுதான் சொல்லியிருக்கேன். இப்படியெல்லாம் தரணமா அடைஞ்சவர்கள் நான் காப்பாற்றுவேன்னு சொல்லியிருக்கேன். இப்படி இல்லை, இதெல்லாம் பொய்யாகுமா? அதனால பொய்யாகாது. உனக்கு சரி, உனக்கு இன்னும் நம்பிக்கை வரணும், நான் இன்னும் சொல்றேன் கேளு அப்படின்னு மேல சொல்றான். இயற்கை பிரத்யாயம் திருப்பி நான் இதுக்கு மேல் சொல்றேன் பாரு. ஜபே தைஷ்டிக்கேன ஸ்வயமிக பவத்யாத் சுமதே ஸ்வயைவ திரஷ்டவ்யः ஸ்வபன விகமோன்மீலிதத்யா அகங்கார கிராக கிரககமன சாக்ராந்த
தனுபுரன் மூக்ஷா சம்ரப்தா முரமதன சங்கல்ப மகிமா. இதுல இன்னொன்று சொல்றேன். உனக்கு நான் இவ்வளவு செய்ய உனக்கு நம்பிக்கை வரல. உனக்கு நம்பிக்கை வந்து நான் சொல்றேன், நான் எவ்வளவு நல்ல காரியம் பண்ணியிருக்கணும். அதாவது உன் மேல ஆணைய சொன்னேன். நான் எப்பவுமே நல்ல காரியம் தான் பண்ணிட்டு இருக்கேன், நல்ல செயல்கள் தான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த காரியங்கள் மேல ஆணையாக சொல்றேன். நான் சொல்றதுதான் ஜபே தைஷ்டிக்கேன ஸ்வயமிக பவஸ்யாத்து சுமதே ஸ்வயைவ திரஷ்டவ்யா. நான் ஆணையிட்டு சொல்றேன், இந்த பகவானுடைய சங்கல்பத்தினுடைய பிரபாவத்தை நீயே பார்க்கலாம். ஸ்வபன விகமன் மீடு ததியா. நீ இந்த பிரகிருதி மனத்துல இருக்க, அது அதாவது தூங்கிட்டு இருக்கும் போல இருக்க, நீ கண் திறந்து பார்க்கணும். இப்போ மனது கலங்கி இருக்கு, அதனால நீ தூங்குறா போல இருக்க. நீ உன்னுடைய ஞானமாகிற கண்ணை நல்லா வீழ்ச்சிக்கோ. நான் சொல்றத பெருமாளுடைய மகிமையெல்லாம் கேள் பாரு. அகங்கார கிராக கிரகவன சாக்கிரந்த முமுக்ஷா சம்பிரப்தா. இந்த ஜீவாத்மா இருக்கானே, அவன் அகங்காரம் உடையவனா இருக்கான். அகங்காரம் ஒரு மமதை. யானைக்கு எப்படி மதம் இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஜீவாத்மா ஒரு யானை போல அகங்காரம் கொண்டு இருக்கான். அகங்காரம் என்ன? இந்த சரீரமே ஆத்மா, சரீரமும் ஆத்மாவும் வேற கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு தப்பா நினைச்சுட்டு இருக்கான். அதனால தானே சுதந்திரன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். இதுதான் அகங்காரம். ஆக இந்த அகங்காரன்ற முதல் இருக்கு, இந்த அகங்காரம் தான் முதல. அகங்கார கிராக கிரக அகங்கார கிராக அகங்காரம் முதலையானது இந்த ஜீவாத்மான்ற யானைய இந்த சம்சாரமான கடல்ல இழுக்கிறது. நக்ரா கிராந்த கல்வின்னு கஜேந்திர வித்தாந்தத்தை சொல்ற. இப்படி இந்த அகங்காரமான முதலையானது மதம் பிடித்த யானைய, அதுவும் சம்சாரத்தை மூழ்கிற கடலை மூழ்கிற யானைய அது கவி பிடிக்கிறது. அன்னைக்கு அப்படிதான் அந்த கஜேந்திர ஆழ்வான் முதலையில வாயில் ஆகப்பட்டு ஆதி மூலமேன்னு கத்திட்டு உடனே பெருமாள் ஓடோடி வந்த. அதுதான் இங்க முரமத சங்கல்ப மகிமா. அப்படி இந்த ஜீவாத்மா யானையும் அன்னைக்கு கஜேந்திரன் எப்படி காப்பாற்ற ஓடி வந்தானோ எம்பெருமான், அத போல இப்ப இந்த ஜீவாத்மா இருக்கானே, மதம் பிடித்த ஜீவாத்மா, அகங்காரத்தினால அகங்காரம் முதலினால பிடிக்கப்பட்ட இந்த ஜீவாத்மா, அவன் எம்பெருமான சரணம் அடைஞ்ச உடனே என்னை காப்பாத்து, உன்னை தவிர யாரும் கிடையாது கூப்பிடலாம். அப்படிப்பட்டவனை அன்னைக்கு யானையை காப்பாத்தினானே, அதே மாதிரி நிச்சயம் இவனை காப்பாற்றுவான். காப்பாத்துறது மட்டும் இல்ல, மோட்சத்தையும் கொடுப்பான். ஏன்னா ஏற்கனவே பகவானே எதுக்காக சிட்டு பண்றான், ஒவ்வொரு சிஷ்யனும் ஜீவாத்மா தன்னை அடையணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தினால்தான் சிட்டே பண்ணிட்டு இருக்கான். அதனால இவன் என் பேரை சொன்னானே, என் பேரை சொன்னான், ஊரை சொன்னான்ற வியாதித்தை கொண்டு இவனுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை பெருமாள் கொடுத்து இவனை மோட்சத்துக்கு ஆழ்ந்து போவான். அதனால ஒரு நாள் விட மாட்டான் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சொன்னார். அத்தவா சாதாரண கல்வியை சமாளிச்சது சமரட்சணம் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாத அவன் ரஷ்டகன், நாமெல்லாம் ரஷ்ய வஸ்து, அந்த ரீதியிலே அவன் காப்பாற்ற நம்மள.
நாம ஏதோ என்னை காப்பாத்துன்னு உடக்கு குரல் கொடுத்தனால்தான் நம்ம காப்பாற்றினா. அன்னைக்கு யானை அது மூலமே கத்திட்டு யானை அந்த கூக்குரலை கேட்டு ஓடி வந்தான். அதே மாதிரி இந்த ஜீவாத்மா இன்னைக்கு இந்த சம்சாரத்தை நான் மாட்டிட்டு இருக்கேனே, என்னை காப்பாத்தேன் அப்படின்னு அது கத்தன அவசியம் இல்லை. ரட்சகனாவன் தன்னுடைய லட்சிய வஸ்துக்களை இப்போ சொத்து வச்சுருக்கா அந்த சொத்தை அவன் காப்பாற்ற வேண்டியது அவனுடைய கடமை. அந்த ரீதியில அத்தவா சாதாரண கருவேன் பொதுவாகவே எஜமானன் தன்னுடைய ஆட்களை காப்பாற்றுறது அவனுடைய கடமை. சமாளிச்சது சம்பளம். அதனால யார் சரண் அடைஞ்சாலும் காப்பாற்ற வேண்டியது எவ்வளவு ததாகி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகத்தோட இந்த 85வது ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை அடுத்த வாரம் திங்கட்கிழமை பார்ப்போம். நாளைக்கு சனி ஞாயிறு இல்லை. கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீவண்டரோப ஸ்ரீ வேதாந்த தேவி இந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே வேதாந்தோது ஸ்ரீ நாராயணாய மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே வேதாந்தவாத ஸ்ரீ லட்சுமி சுமதேவ பாதுகாதேவ சிவன் நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே வாஸ்ய ஸ்ரீ கிருஷ்ணமாரி மகாதேசிகாய நமः. ஸ்ரீ ஸ்ரீ ரங்கநாத தேவி மகாதேசிகாய நமः.